அதாவது ஹிந்து மத விஷயங்களில் அனாவசியமான தலையீடு மாத்திரமல்ல, கோவிலுக்கு அனாவசிய செலவும் செய்கிறது மாதிரியாக அறநிலைத்துறை நடந்து கொண்டு இருக்கு. நான் போன வாரம் பழனிக்கு போயிருந்தேன். நீங்கள் பார்த்தா நல்லா இருக்கிற செவுரு, காம்பவுண்ட் வால் பூராத்தையும் இடித்து கட்டுறாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ புதுசாக கட்டுறது பலவீனமானதாக இருக்குது. இதுக்கு முன்னாடி இருந்தது, ஏன்னா அதுவும் பார்க்கறது நமக்கு கிடைக்கிது முன்னாடி எப்படி இருந்தது அப்படின்னு. ஆகவே அதில் கிட்டத்தட்ட 1600 கோடி ரூபாய்க்கு பழனியில் செலவு பண்ணுறதா அறநிலைத்துறை மூலமாக அங்கே இருக்கின்ற நண்பர்கள் சொன்னாங்க. அதே மாதிரி அரசாங்கம் நாத்திக அரசுக்கு என்ன மாநாடு நடத்தி அதில் தவறான கருத்துக்கள், முதலமைச்சர் அவர்கள் பேசும்பொழுது அவர் சொல்கிறார், கருவறையில் சமத்துவம் கொண்டு வரேன், அனைத்து சமுதாயத்தினர் அர்ச்சகர் ஆகணும். தமிழ்நாட்டில் அனைத்து சமுதாயத்தினரும் அர்ச்சகர்களாக இருக்கிறார்கள். அனாவசியமாக இந்து மதத்தினரிடையே வேதங்களை உருவாக்க, கலகங்களை ஏற்படுத்த, அதன் மூலமாக மதம் மாற்றம் செய்வதற்கு வழி போட்டு கொடுக்கறது மாதிரியாக தமிழக அரசு செயல்பட்டு கொண்டு இருக்கு. ஏனென்றால் இந்த கேஸு ஏற்கனவே 1971 சேஷம்மாள் அண்ட் அதர்ஸ் கேஸில் உச்சநீதிமன்றத்தில் அன்றைக்கும் முதலமைச்சராக இருந்தது திரு மு கருணாநிதி தான். அப்போ தமிழ்நாடு கவர்மெண்ட்லேருந்தே நீதிபதிகள் கேட்குறாங்க, அது 9 பெஞ்சு கான்ஸ்டியூஷனல் பெஞ்சு, அதில் கேட்குறாங்க இந்த மொத்தம் எத்தனை கோவில் இருக்குது? 40,000 கோவில் இருக்குது அறநிலைத்துறையில். அதில் ஆகமப்படி கோவில்கள் எவ்வளவு? 3000 கோவில்கள். மீதி 37,000 கோவிலில் யார் எந்த சமுதாயத்தினர் அர்ச்சகர்களாக இருக்காங்கன்னு நீதிபதிகள் கேட்குறாங்க. அப்போது அரசாங்கமே ஒப்புக்கொண்டு இருக்குது, எல்லா சமுதாயத்தினரும் இருக்காங்க. உங்களுக்கு ரொம்ப பாப்புலராக பிரதானமாக இருக்கக்கூடிய 2-3 உதாரணம் என்னால் சொல்ல முடியும். சிறுவாச்சூர் மதுரை காளியம்மன் கோயில், காஞ்சி மகாபெரியவரோட குலதெய்வம். ஏன்னா இவங்க ஹிந்து கடவுள்களை பெரிய தெய்வம் சின்ன தெய்வம்லாம் பிரித்து பேதங்கள் உருவாக்குன்ற சதி திட்டம் இந்த திராவிட இயக்கங்கள் செய்து கொண்டிருக்கு. அது மகாபெரியவரோட குலதெய்வம். அந்த கோவிலில் யார் அர்ச்சகர்? உடையார் சமுதாயத்தை சேர்ந்தவர் தான் அங்கே அர்ச்சகர். அதே மாதிரியாக மஞ்சக்குடி காளியம்மன் கோயில், அது சுவாமி தயானந்த சரஸ்வதி அவர்களுக்கு குலதெய்வம். அங்கே யார் அர்ச்சகர்? வன்னியர் சமுதாயத்தை சேர்ந்தவர் அர்ச்சகர். அதே மாதிரியாக மேல்மலையனூர் அங்காள பரமேஸ்வரி கோயில், அங்கே யார் அர்ச்சகர்? அங்கே அர்ச்சகர் மீனவர் சமுதாயத்தை சேர்ந்தவர். ஆக உங்களுக்கு பாப்புலராக இருக்கணுங்கிறதுக்காக, அது மட்டும் இல்லை, இப்போ ஏன் குலதெய்வ கோவிலுக்கு போன வாரம் போயிட்டு வந்தேன்னா, அங்கே ஐயனார் கோவில், தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா ஐயனார் கோவிலுக்கும் வேளா சமுதாயத்தை சேர்ந்தவர் தான் அர்ச்சகர். ஆக இந்து சமுதாயத்தில் எந்த விதமான பேதங்களும் இல்லாமல் எல்லா கோவில்களும் எல்லா சமுதாயத்தை சேர்ந்தவர்கள், பட்டியல் சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் முதற்கொண்டு எல்லா கோவில்லையும் அர்ச்சகர்களாக இருக்காங்க. வீணாக இந்த அரசாங்கம் மீண்டும் இந்து மக்களிடையே கலகம் ஏற்படுத்துறது மாதிரியாக இவர்கள் இந்த மாதிரியான கருத்துக்களை தெரிவிக்கிறது, இந்து மதத்தில் பேதங்களை உருவாக்கி அதன் மூலமாக மத மாற்றத்துக்கு இவர்கள் வழிவகுக்க வேண்டும் என்கின்ற தீய நோக்கத்தோடு நடக்குது. ஏனென்றால் ஏற்கனவே ஒருத்தர் இவங்க அறநிலைத்துறையில் அட்வைசராக போட்டிருக்காங்களா, சுக்கி சிவம்னு, அவர் ஏற்கனவே சொல்கிறார், அது எப்படி இமயமலையில் தாமரையிலே அவதரித்த முருகன், அது எப்படி தமிழ் கடவுளாம்னு பேதம் வந்துருச்சா? மக்கள் இந்து கடவுள் எல்லா கடவுளும். நீங்கள் இப்போ கிறிஸ்தவ மதத்தில் இஸ்லாம் மதத்தில் இந்த மாதிரியான பேதங்களை உருவாக்கி உங்களால் முடியுமா? தலையிடுவாங்களா? ஹிந்து மதத்துலேயும் தலையிடணும். அதோடு மட்டுமில்ல, ஹிந்து மதத்தில் இப்போ யாராவது ஒரு சமுதாயம் கோவிலுக்கு போகக்கூடாதுன்னு சொன்னால் நிச்சயமாக வன்மையாக கண்டிக்கத்தக்கது நடவடிக்கை. அதை ஹிந்து சமுதாயமே மத தலைவர்கள் தலையிட்டு செய்ய வேண்டிய அவசியம் இருக்குது. ஆனால் நீங்கள் இப்போ முஸ்லீம்களில் சுன்னி பிரிவினருடைய மசூதியில் அகமதியாக போக முடியுமா? உள்ளேயே போக முடியாது.
தொழுகை பண்ண முடியாது. அதே மாதிரி ஜியா மாஸ்கில் சுன்னி பிரிவினர் போக முடியுமா? போக முடியாதுல்ல. அதெல்லாம் நீங்கள் தலையிடுறீங்களா? ஹிந்து மதத்தில் அப்படி இல்லை. எல்லா கோவிலும் எல்லா சமுதாயத்திலும் போகிறது மாதிரியாக சமத்துவத்தோடு ஏற்கனவே இருக்கிற இடத்துல இந்த மாதிரியான பேதங்களை உருவாக்க மாநாடு போடுறது, பேசுறது, இதெல்லாம் திட்டமிட்ட ரீதியில் ஒன்று இவங்க மாநாடு நடத்துகிறாங்கன்னா சாப்பிட்றதுக்காக தான் செலவு, கோவில் பணத்தை எடுத்து. இருந்தாலும் இந்த மாதிரியான கருத்துக்களை பேசுகிறதும் நம்ம வன்மையாக கண்டிக்கத்தக்கது. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.